வீர சாவர்கர் அவர்கள் அந்த காலத்துல இந்த அமைப்பை உருவாக்குறாரு. யார் ஆங்கிலேயர்கள் கிட்ட அடிமைத்தனம் பட்டு இருக்காங்களோ, வேற வழி இல்லாம அவங்களுக்கு வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு கூலி ஆளா இருக்காங்களோ, அந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய செயலில் ஈடுபட்டிருந்தவர் தான் நம்ம வீர் சாவர்கர் அவர்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. 1947 கிடைச்சது 2வது வார் தான் பிரிட்டிஷ் மேல. அதுக்கு முதல் வார் 1857 நடந்துருச்சு. முதல்ல போராடி அவங்க கிட்ட தோத்து போயிட்டோம். அதை பத்தி அவர் வெளியே சொல்லும் போது எல்லாரும் பொங்கி எழுந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக நின்றாங்க. இதை பார்த்த பிரிட்டிஷ் அரசாங்கம் வீர் சாவர்கரை ஏதாவது ஒன்று செய்தாக வேண்டும் அப்படின்ற கட்டாயத்தில் இருந்தாங்க. அந்த சமயத்துல தான் அவர் வாய்க்கா வரப்பு சண்டைக்காக ஜெயிலுக்கு போனாரா, இல்லை அண்ணன் தம்பி பிரச்சனைக்காக ஜெயிலுக்கு போனாரா, இல்லை மாமா மச்சனுக்குள்ள இருக்கக்கூடிய அடிதடி கேஸில் ஜெயிலுக்கு போனாரா? எதுவுமே கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அடிமைத்தனத்தை எதிர்த்து ஒரு கூட்டத்தை உருவாக்க நினைத்தவர் தான் வீர் சாவர்கர். அங்கிருந்து வந்து தானே ஆர்எஸ்எஸ். அப்போ ஆர்எஸ்எஸ் பங்கேற்காம விடுதலை போராட்டத்தில் வேற யாரும் பங்கேற்றது? 1920 வரைக்கும் 10 வருஷம் இருந்து வெளியே வராரு. மறுபடியும் 1931 உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டார்ன்றதுக்காக மறுபடியும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க. அப்ப மகாத்மா காந்தி எடுத்த சத்தியாகிரகம் போராட்டம் இந்த போராட்டமும் வேறையா? ரெண்டும் ஒண்ணுதான். காங்கிரஸ் கட்சியில நேரு இருந்தாருங்க, இவ்வளவு வருஷம் நாட்டுக்காக போராடினாருங்க, ஜெயில இவ்வளவு வருஷம் இருந்தாருங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சட்டத்தை வகுத்தது அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் அவர்கள் ஆதரித்தது ஆர்எஸ்எஸ். 50 வருஷம் பிஜேபி ஆள விடாம பண்ணிட்டாங்க. பிஜேபி இந்த அரசாங்கம் இங்க ஆண்டு இருந்தா இன்னைக்கு இந்தியாவா இருந்திருக்காது, இந்தியா அமெரிக்காவா இருந்திருக்கும். அமெரிக்கா ஆர்எஸ்எஸ் பேசணும்னா முதல்ல ஒரு அருகதை இருக்கணும். அந்த அருகதை இல்லாத அமைப்புகள் பேசுறதுல நம்ம காதுல போடுறோம். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் இந்து ஜனசேனாவுடைய நிறுவன தலைவர் முரளி மோகன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஆர்எஸ்எஸ் உடைய 100ஆண்டு விழா அண்மையில் நடைபெற்றது. அப்போ ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டுக்காக என்ன செய்தது? சுதந்திரத்துக்காக போராடினாங்களா, இல்லை எதுக்கு போராடினாங்க அப்படின்ற போல கம்யூனிஸ்டோடைய பிருந்தாகாரத்தில் தொடங்கி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆர்எஸ்எஸ் இந்த தேசத்துக்கு என்ன செஞ்சது சொல்லுங்க. சாவர்கர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விநாயக் சாவர்கர். அந்த விநாயக் சாவர்கர் அவருடைய விஷயம், அவர் ஏன் அந்தமான் ஜெயில இருந்தாரு, என்ன காரணத்துக்காக இருந்தார் அப்படின்றத பார்த்தாலே இதுக்கான பதிலை கிடைச்சிடும். 1904 இந்த வீர சாவர்கர் அவர்கள் லண்டனில் இருக்காரு, லண்டனில் படிச்சுட்டு இருக்காரு. அந்த காலத்தில் அங்கே ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. ஒரு அமைப்புனா பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பு, பேரிடப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பை உருவாக்குறார். அந்த அமைப்புடைய பேர் தான் அபினவ் பாரத் சொசைட்டி ஆஃப் லண்டன் அப்படின்னு சொல்லி உருவாக்குறார். இந்த விஷயம் ஆங்கிலேயர்களுக்கு மிகவும் எதிரான செயலாக இருக்கிறத மாதிரி அவங்களுக்கு தெரியுது. ஆனால் இது உருவாக்குறதே இந்தியாவுக்கு ஆதரவா? யாருக்கு ஆதரவான்னா, யார் ஆங்கிலேயர்கள் கிட்ட அடிமைத்தனம் பட்டு இருக்காங்களோ, வேற வழி இல்லாமல் அவங்களுக்கு வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கும் கூலி ஆளாக இருக்காங்களோ, அந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய செயலில் ஈடுபட்டிருந்தவர் தான் நம்ம வீர் சாவர்கர் அவர்கள். த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 1857 அப்படின்ற பேரில் ஒரு கட்டுரை, முழு நீள கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த கட்டுரை மிகப்பெரிய தாக்கத்தை இந்தியர்கள் மத்தியில் ஏற்படுச்சு. அதாவது லண்டனில் வாழக்கூடிய இந்தியர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள், இவங்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, மிகப்பெரிய ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துச்சு. ஏன்னா நாம் பார்த்துட்டு இருக்கிறது 1947 கிடைச்சது 2வது வார் தான் பிரிட்டிஷ் மேலே. அதுக்கு முதல் வார் 1857 நடந்துருச்சு. முதல்ல போராடி அவங்க கிட்ட தோத்து போயிட்டோம். லட்சக்கணக்கான பிண குயில்களை நம்ம கண்ணால பார்த்துட்டோம். அதை பத்தி அவர் வெளியே சொல்லும் போது எல்லாரும் பொங்கி எழுந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக நின்றாங்க. இதை பார்த்த பிரிட்டிஷ் அரசாங்கம் வீர் சாவர்கரை ஏதாவது ஒன்று செய்தாக வேண்டும் அப்படின்ற கட்டாயத்தில் இருந்தாங்க. அந்த சமயத்துல தான் வீர் சாவர்கருடைய நண்பர் ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, 1909 பிரிட்டிஷை சேர்ந்த கர்சன் வெயில் அப்படின்றவரை இந்த மதன்லால் திங்ரா, யாரு நம்ம வீர் சாவர்கருடைய நண்பர், கொலை செய்துடுறார். இந்த கொலை செய்த குற்றத்திற்காக அவரை பிடிக்கிறாங்க. அவரை பிடிக்கும் பொழுது எந்த விதமான முகாந்திரமும் இல்லாம தொடர்பும் இல்லாத நபர் தான் வீர் சாவர்கர். ஆனா ஏற்கனவே பிரிட்டிஷ் அரசாங்கம் காத்துட்டு இருந்துச்சு, இதுலயாவது இவர் மாட்ட மாட்டாரா, இந்த நம்மளுக்கு எதிராக இவ்வளவு பண்ணிட்டு இருக்காருன்னு காத்துட்டு இருந்த காரணத்தினால அவர் அந்த கொலைவர்களை தூக்கி லண்டன்ல உள்ள போடுறாங்க. லண்டன்ல இருந்து இங்கேக்கு நாடு கடத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க அந்தமான் சிறைக்கு கொண்டு வராங்க. அப்ப இது முகாந்திரம் என்ன? அவரு வாய்க்கா வரப்பு சண்டைக்காக ஜெயிலுக்கு போனாரா, இல்ல அண்ணன் தம்பி பிரச்சனைக்காக ஜெயிலுக்கு போனாரா, இல்ல மாமா மச்சனுக்குள்ள இருக்கக்கூடிய அடிதடி கேஸ்ல ஜெயிலுக்கு போனாரா? எதுவுமே கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அடிமைத்தனத்தை எதிர்த்து ஒரு கூட்டத்தை உருவாக்க நினைத்தவர் தான் வீர் சாவர்கர். அங்கிருந்து தானே ஆர்எஸ்எஸ்.
அப்போ ஆர்எஸ்எஸ் பங்கேற்காம விடுதலை போராட்டத்தில் வேற யாரும் பங்கேற்றது? சரி, நேரடியாக இன்னொரு விஷயம் சொல்றேன். ஹெக்டே அவர்கள் ஆர்எஸ்எஸ் உடைய முதல் தலைவர். 2வது தலைவர் தான் நம்ம குருஜி கோல்வல்கர். முதல் தலைவர் ஹெக்டே அவர்கள். இந்த ஹெக்டே அவர்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 1920 1930 வரைக்கும் அவரை சிறையில் வைக்கிறாங்க. நான் கோஆபரேஷன் அண்ட் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட்ஸ். யாருக்கு கோஆபரேஷன் கொடுக்கல, யாருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல? நம்மளை அடிமைத்தனம் படுத்திருந்த, நம்ம மலமும் மூத்திரமும் குடிக்க வச்ச, நம்மளை சித்திரவதை செய்து கொண்டிருந்த, முள் கம்பிகளால் நம்மளை தாக்கிய, சூடான இரும்புக்கு படுக்கையில் நம்மளை படுக்க வைத்த ஆங்கிலேயனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, நட்பு பாராட்டல அப்படின்னு தான் ஹெக்டே அவர்களை கைது செஞ்சாங்க. 10 வருஷம் 1920 30 வரைக்கும் 10 வருஷம் இருந்துட்டு வெளியே வராரு. மறுபடியும் 1931 உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டார்ன்றதுக்காக மறுபடியும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க. அப்ப மகாத்மா காந்தி எடுத்த சத்தியாகிரகம் போராட்டம் இந்த போராட்டமும் வேறையா? ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ ஆர்எஸ்எஸ் உடைய நேரடி தலைவர் ஹெக்டே அவர்கள். நம்ம சாவர்கர் அவர்களை பேசும்போது கூட இந்து மகாசபால இருந்து அப்புறம் ஆர்எஸ்எஸ் வந்தாரு அப்படி கூட சொல்லலாம். ஆனா ஹெக்டே அவர்கள் யாரு? நேரடியான ஆர்எஸ்எஸ் தலைவர், ஆர்எஸ்எஸ் துவக்குனவர் அவர். அவ்வளவு வருஷங்கள் சிறையில் இருந்திருக்காருல்ல, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குல்ல. இதே போலதான் பாலகங்காதர திலக் அவர்களும். பாலகங்காதர திலக் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 தினசரி பேப்பர்களை வந்து அவர் அன்னைக்கே தயாரிக்கிறார். தினசரி பேப்பர்ஸ் ரெடி பண்றாரு. என்னதான் பண்ணாலுமே அவரை வந்து அடிச்சு ஒழிச்சு எடுத்து போய் சிறையில வைக்கிறாங்க. அவர் சிறையில இருந்தும் அந்த நாம்ஸை வச்சு பேப்பர் எழுத ஆரம்பிக்கிறார். அந்த பேப்பரை பிரிட்டிஷ் அரசாங்கம் படிச்சுட்டு தான் வெளியிடுது. ஆனா அந்த மாதிரி வெளியிட்டாலுமே சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு ஒருமையோடு ஒப்பிட்டது 1947 இந்திய மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஆதரவா திரண்டாங்க. அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் பாலகங்காதர திலக் அவர்கள் எழுதின அந்த கட்டுரைகள் தான் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது. அப்போ நான் இப்ப 3 பேரை சொன்னேன். இந்த 3 பேர் மாதிரி ஒரே ஒரு நபரை காங்கிரஸ் அரசாங்கம் காட்ட முடியுமா? காங்கிரஸ் கட்சியில இருந்து நேரு இருந்தாருங்க, இவ்வளவு வருஷம் நாட்டுக்காக போராடினாருங்க, ஜெயில இவ்வளவு வருஷம் இருந்தாருங்க, சொல்லுங்க பார்க்கலாம். அதே நேருவோட போட்டோஸ், நட்பு பாராட்டின போட்டோஸ், யாரோட? பிரிட்டிஷாரோட நட்பு பாராட்டின போட்டோஸ், டீ குடிச்ச போட்டோஸ், சிரிச்சிட்டு சிகரெட் குடிக்கிற போட்டோஸ், எவ்வளவு போட்டோஸ் காட்ட முடியும்? அப்ப அப்படி இருந்திருந்தா நான் கோஆபரேஷன்ல ஹெக்டே அவர்களை அரெஸ்ட் பண்ணாங்களா? அப்படி பண்ணாம இருந்திருப்பாங்க. நாட்டுக்காக நான் ஏன் உனக்கு கோஆபரேஷன் பண்ணணும்? நான் ஏன் உன் கூட இருக்கணும்? என்ன மலத்தையும் மூத்திரத்தையும் குடிக்க வைக்கிற, என்னுடைய சொத்தை பிடிங்கிட்டு என்ன வரியெல்லாம் என்ன கட்ட வைக்கிற, நீ உனக்காக எதிர்த்து நான் போராடாம வேற யாரையா போராடுவான்னு கேட்ட ஹெக்டே அவர்களை அரெஸ்ட் பண்ணதுதான் பிரிட்டிஷ் அரசாங்கம். அதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்ததுனால அவ்வளவு வருஷம் இருந்தாரு. இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்ல வேற என்ன? இந்த பிருந்தா கரத் அவர்கள் சொல்றாங்கன்னு சொல்றீங்களா? ஒரே ஒரு கம்யூனிஸ்ட்வாதி, ஒரே ஒரு கம்யூனிஸ்ட்காரர் இந்தியா அரசாங்கத்திற்காக, இந்தியாவிற்காக பிரிட்டிஷ் எதிர்த்து போராடினாரு. யார்? ஃபிடெல் காஸ்ட்ரோ போராடினாரா இந்தியாவுக்காக? ஃபிடெல் காஸ்ட்ரோவை இன்னைக்கு அவங்க வந்து இளைஞர் அணிகளை ஃபிடெல் காஸ்ட்ரோவை தான் போட்டுட்டு சுத்துறாங்க. ஃபிடெல் காஸ்ட்ரோவுக்கு இந்தியா இங்க இருக்குது, இந்த இடத்துல இவ்வளவு போராட்டம் இருக்குது அப்படின்னு ஒரு கட்டுரையாவது எழுதியிருக்காரா? ஃபிடெல் காஸ்ட்ரோ முழுக்க அவர் நாட்டுக்காக அவர் எங்கேயோ யாரோ இடத்துல போராடிட்டு இருந்தார். ஆனா அவரை ஒரு தலைவராக கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுறாங்க. அதே மாதிரி இந்த கம்யூனிசவாதிகள் கார்ல் மார்க்ஸை முன் வைக்கிறாங்க. கார்ல் மார்க்ஸ் செய்தது என்ன? உப்பு சத்தியாகிரகத்தில் போராட்டத்தில் இருந்தவங்களுக்கு ஜூஸ் எடுத்து வந்து கொடுத்து அதை கலைக்க சொன்னாரா? இல்லை நம்ம போராட்டத்துக்காக நம்ம இந்தியாவை முன்னேறணுன்றதுக்காக இந்தியாவுக்காக ஏதாவது செஞ்சாரா? இல்லை ₹1 டொனேஷன் பண்ணாரா? எதுவுமே செய்யாத வெளிநாட்டில் எங்கேயோ இருக்கக்கூடியவங்களெல்லாம் முன்னிறுத்தி இவங்க தான் எங்கள் தலைவர்கள், ராஜராஜ சோழனை வைக்கல, ராஜேந்திர சோழனை வைக்கல, பாண்டிய மன்னர்களை வைக்கல, அதுக்கு முன்னாடி போன வஉசியை வைக்கல, பாரதியாரை வைக்கல, இவங்களெல்லாம் தலைவர்களாக வச்சு செயல்பட முடியாத அமைப்பு தான் கம்யூனிஸ்ட் அமைப்பு. அதுக்கு ஆர்எஸ்எஸ் பற்றி பேசுறதுக்கு அருகதை முதல்ல இருக்கணும். இல்லை இவ்வளோ பெரிய ஒரு ஆளை காட்ட சொல்லுங்க, அவ்வளோ தூரம் வேணாம். ஒரே ஒரு நபர், என்னுடைய கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து இவர் போயிருக்காருங்க, இவர் இதுக்காக போராடினாருங்க, அன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் இருந்துச்சு, இவர் தாங்க போராடினார், அதுக்கப்புறம் வேணா வந்து சேர்ந்துருக்கலாம். அதுக்கு அந்த சமயத்தில் இருந்தாங்களா? அரசுல இருக்கும்போதே இருந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் 1947 போர் முடியுது. 1947 சுதந்திரம் கிடைச்சது. சுதந்திரம் சர்வசாதாரணமாக கிடைச்சிடல, பல விஷயங்களுக்கு அப்புறம் தான் கிடைச்சது. கிடைச்சதுக்கு அப்புறமா பிரச்சனைகள் நடந்தது. இந்து முஸ்லீம் பிரச்சனையும் ஓரளவுக்கு எல்லாமே நடந்தது. அப்போல்லாம் ஃபீல்டில் இறங்கி, அதாவது ஆர்எஸ்எஸ் அமைப்பை தடை செஞ்சு பல வருஷங்கள் ஆயிருந்துச்சு. இப்போ 10 15 வருஷம் ஆயிருந்துச்சு. அந்த அமைப்பு தடை செஞ்சு அவ்வளோ வருஷங்கள் ஆயிருந்தாலுமே எல்லாருமே ஒரு இடத்துல சொன்ன மாதிரி ஒன்று கூடி, இன்னைக்கு வாட்ஸ்அப் இருக்கு, குரூப் இருக்கு, ஸ்டேட்டஸ் போட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்துலாம். அப்போ எதுவுமே கிடையாது. எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று கூடி அந்த காக்கி நிக்கரோட இறங்கி சர்வ் பண்ணாங்க. இதுதாங்க ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் பேசணும்னா முதல்ல ஒரு அருகதை இருக்கணும். அந்த அருகதை இல்லாத அமைப்புகள் பேசுறதெல்லாம் நம்ம காதுல போட்டுக்கோ. இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து தேசத்திற்கு என்னென்ன பண்ணுச்சு அப்படின்றது போல ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுத்தீங்க. ஆனா இந்த இதே ஆர்எஸ்எஸ் வந்து இந்தியாவில் வந்து சுமார் ஒரு 3 முறை வந்து தடை பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த தடையெல்லாம்? தேசத்துக்காக உழைத்ததுன்னு சொல்றீங்க. இப்போ நம்ம இலங்கையில ஈழத்தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க.
ஈழத்தமிழர்கள் கொல்லப்பட்ட பொழுது முதல்ல அங்க போய் நின்று சர்வ் பண்ணது யார் சேவை செய்தது? சேவா பாரதி போய் தான் சேவை பண்ணுச்சு. அன்னைக்கு இங்க இந்த ஆட்சியில் இருந்த தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கிற 18 கிலோமீட்டர்ல இருக்கிறோமே, நாம சேவை பண்ணோமா? கிடையாது. சேவா பாரதி ஆர்எஸ்எஸ் போய் தான் முதல்ல சேவை பண்ணுச்சு. அப்போ அந்த ஆர்எஸ்எஸ் வந்து யாருக்கு இப்போ அங்கே எதிரி? இலங்கை இராணுவத்துக்கு எதிரி. நான் சுட்டு போட்டு உடம்பையெல்லாம் தூக்கி விசாட்டு வந்திருக்கேன், உடலெல்லாம் தூக்கி விசாட்டு வந்திருக்கேன், நீ வந்து சேவை செஞ்சுட்டு இருக்கிறியா அப்படின்னு யாருக்கு எதிரியாவான்? இலங்கை ராணுவத்துக்கு எதிரியாவான். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி தான் இங்கே நடந்துட்டு இருந்துச்சு இந்தியாவில். அப்போ பிஜேபி ஆட்சி கூட கிடையாது. பிஜேபி ஆட்சி இருந்தால் கூட ஆதரவோடு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். எந்த ஆதரவு இல்லாமல் தன் உயிரை துச்சமென நினைத்து அங்கே போய் விழுந்திருக்க எல்லாருக்குமே எழுத்து மெடிக்கல் போகிறதுக்கு முன்னாடி, மெடிசன் அக்ரி போகிறதுக்கு முன்னாடி இவங்க அங்கே போய் உதவி பண்ணாங்கன்னா யாராலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணும்போது யாரோ ஒருத்தருக்கு எதிர்ப்பாக போய் முடியுது. ஒருத்தருக்கு உதவி பண்ண போனால் இன்னொருத்தருக்கு எதிர்ப்பாக போய் முடியுது. அந்த எதிர்ப்புக்கு காங்கிரஸ்க்காக கூட இருக்கலாம். முதல்ல காங்கிரஸ் கட்சி இப்போ நீங்க சொல்றீங்களே என்ன பண்ணுச்சு ஆர்எஸ்எஸ் சொல்றீங்கல்ல, காங்கிரஸை இருக்கக்கூடாதுன்னு எழுதி வச்சவர் தானே மகாத்மா காந்தி. காங்கிரஸ் கட்சி எடுத்துட்டு வந்த கொள்கை போதுமானது, சுதந்திரத்துக்காக போறானா, சுதந்திரம் முடிஞ்சிச்சு, இனிமே காங்கிரஸ் இருந்தால் நாட்டை ஒழிச்சிருவாங்க, காங்கிரஸ் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதுக்கப்புறம் அதை எதுக்காக வச்சு நடத்துறாங்க அப்படின்றது முதல் கேள்வி. ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம சட்டம், இந்த சட்டத்தை வகுத்தது அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் அவர்கள் ஆதரித்தது ஆர்எஸ்எஸ்ஐ. அம்பேத்கர் அவர்களை ஆதரித்தது. அதாவது அவர் எலெக்ஷன் நிற்கிறாரு, எலெக்ஷன்ல வந்து காங்கிரஸ் ஒதுக்குது, காங்கிரஸ் அவருக்கு ஓட்டு போட விடலை. ஆனா அன்னைக்கு அவருக்கு இடம் கொடுத்ததும் ஆர்எஸ்எஸ் தான். இந்த ஆர்எஸ்எஸ் தடை செய்யறதுக்கு எதிரிகள் அவங்களுக்கு சுயநலத்தோட தடை செய்யறாங்களே தவிர, அவங்களுடைய சுயநலத்துக்காக அதை யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர, ஆர்எஸ்எஸ் இந்த குற்றத்தை பண்ணிச்சு அதனால தடை செய்யறோம் ஒரு இடத்த காட்ட முடியுமா? இங்க குண்டு வச்சுச்சு, இங்க வெடிச்சிச்சு அதனால தடை செய்யறோம் காட்ட முடியுமா? இந்த இடத்துல துப்பாக்கி இருந்துச்சு, இந்த இடத்துல போய் இவங்களை கொண்டாங்க அப்படின்னு காட்ட முடியுமா? ஒரே ஒரு ஆளை காட்ட முடியும், கோஷேவை காட்ட முடியும். கோஷே மகாத்மா காந்தியை கொண்டுட்டார். அவர் தான் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாரு, நான் இதுக்காக தான் கொண்டேன், இதுக்கு எனக்கு ஒரு கோர்ட்ல போய் ஒருத்தர் ஒரு அப்ரூவரோ இல்ல கைது செய்யப்பட்டவரோ சொன்னாங்க அப்படின்னா நம்ம சட்டம் என்ன சொல்லுது? அவர் சொல்றதை கேட்கணும் இல்லையா? அவர் தெளிவா சொல்றாரு, என்னுடைய தனி மனித முடிவு தான் இது, என்னுடைய தனி மனித முடிவு தான் அது. என்னுடைய தனி மனித முடிவில் தான் எனக்கு வெறுப்பு இருந்ததுனால தான் நான் இதை செஞ்சேன். இவ்வளோ பெரிய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது அவரை, அதில் கொடுத்த அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? அதனால நீங்கள் ஆர்எஸ்எஸ் தடை செய்யணும்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? அதனால காங்கிரஸ் தடை செஞ்சிருக்க வேண்டியது தானே. காந்தி மீது அவருக்கு என்ன சார் வெறுப்பு? ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். ஆர்எஸ்எஸ் என்னாலே வந்து இந்த குற்றச்சாட்டை தான் அவங்க வைக்கிறாங்களே. ஆர்எஸ்எஸ் என்றாலே அதாவது மகாத்மா காந்தியை கொன்ன இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ் அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதற்கு உங்களுடைய பதில் என்ன சார்? ஆமா, இதுதான் நம்மள ஒரு பின்னோக்கி கொண்டு போயிடுச்சுன்னு சொல்லுவேன். நம்மளுடைய நாட்டை 50 வருஷம் பின்னோக்கி கொண்டு போன காரணம் கோத்ஸே அவர்கள் எடுத்த ஒரு முடிவுன்னு நான் சொல்லுவேன். அவருடைய முடிவை நான் பாராட்ட மாட்டேன். இது செய்திருக்க கூடாது, அவருடைய போராட்டத்தில் அதை வெளிப்படுத்திருக்கணுமே தவிர வன்முறையை கையில் எடுத்து செய்திருக்க கூடாது. இது செய்ததினால் மக்கள் பயந்து போயிட்டாங்க. 50 வருஷம் வந்து பிஜேபி ஆள விடாம பண்ணிட்டாங்க. பிஜேபி இந்த அரசாங்கம் இங்க ஆண்டு இருந்தா இன்னைக்கு இந்தியாவா இருந்திருக்காது, இந்தியா அமெரிக்காவா இருந்திருக்கும், அமெரிக்கா இந்தியாவா இருந்திருக்கும் நான் சொல்லுவேன். இது செய்தது குற்றம் தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு போராடுறதுக்கு வேற வழிகள் இருக்கு, அந்த வழிகளில் போராட்டிருக்கலாம். அவருடைய வெறுப்பு என்ன சொல்றாரு? நாமளே அன்னைக்கு பசி பட்டினி பஞ்சத்துல இருந்தோம், இவருக்கு போயிட்டு ஜின்னாக்கு இவ்வளவு கொடுத்தாரு, ஏதோ 40 கோடி ஏதோ சொல்றாரு அந்த காலத்துல, அவ்வளவு கொடுத்தாரு, இது எனக்கு வெறுப்புணர்வை ஏற்படுத்துச்சு, அதனால நான் பண்ணேன் அப்படின்றது அவருடைய ஸ்டேட்மெண்ட். இது ஆர்எஸ்எஸ் உடைய ஸ்டேட்மெண்ட்டோ இந்துக்களா இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டோ கூடாது. அவருடைய ஸ்டேட்மெண்ட் அது. இவ்வளவு கோடியை போய் கொடுத்துட்டு வந்தார் பாகிஸ்தானுக்கு, எப்படி ஒரு கொடுத்துட்டு வரலாம், நாமளே எங்க பசி பட்டினியில பஞ்சத்துல இருக்கிறோம், இந்த வெறுப்புணர்வு தான் காரணம் அப்படின்றது அவருடைய ஸ்டேட்மெண்டா இருக்குது. என்னதான் ஸ்டேட்மெண்டா இருந்தாலுமே அவர் செய்த ஒரு செயல், ஒரு மனிதன் செய்த செயல், அந்த மனிதன் செய்த செயலால் 50 வருஷம் இந்தியா பின்னோக்கி போயிடுச்சு. ஏன் பின்னோக்கி போச்சு? பிஜேபி உக்காரல. பிஜேபி உக்காந்துருந்தா செஞ்சிருந்தா பின்னோக்கி போயிருக்காது. இன்னைக்கு எப்படி நம்ம நாடுகள் மத்தியில தலை நிமிர்ந்து நிக்கிறோமோ அதே மாதிரி அன்னைக்கே நின்றுப்போம் அப்படின்றது சொல்லுவேன். நீங்க சொன்னீங்க பிஆர் அம்பேத்கர் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் வந்து ஆதரிச்சாரு. அதே போல் நாக்பூர்ல இருக்கக்கூடிய அந்த கிளை அலுவலகத்துக்கு வந்து போயிருந்தாரு. அங்க வந்து எல்லாருமே சமமாக நடத்தப்பட்டாங்க அப்படின்ற போலாம் வந்து வெளியே வந்து சொன்னாரு அப்படின்ற போலாம் சொல்லியிருக்காங்க. அது உண்மையில்லாது. அவர் உண்மையாகவே வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அவர் வந்து பாராட்டினாரா, அதை அவர் ஆதரிச்சாருங்களா? அதான் நான் சொல்றேன். இப்ப என்ன சொல்லணும்னா, நம்ம அவர் வாயால சொல்லியிருந்தாவோ இல்லை அதை பார்த்துதான் யாரோ சொல்லியிருந்தாவோ நானே நம்ப இருக்க மாட்டேன், யாருமே நம்பி இருக்க மாட்டாங்க. எழுத்துப்பூர்வ அறிவிப்பு இருக்குல்ல, அவருடைய புத்தகத்துல தானே எழுதியிருக்காரு. புத்தகத்துல இந்த இடத்துல இவர் இப்படிதான் சொன்னார், இந்த மாதிரி தான் சொன்னார் அப்படின்றது எழுதப்பட்டிருக்கு. அவரு சொல்லியிருக்காரு, ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு அமைப்பு இந்தியாவில் இருப்பது இந்தியாவுக்கு பாதுகாப்பு. அவர் இன்னொரு மதத்தை பத்தி இன்னொன்னு எழுதியிருக்காரு.
சரி, அது நம்மளுக்கு இங்கே டிபேட் இல்லை. இப்போ நான் சொல்கிற விஷயம் இது எழுதியிருக்காருல்ல, அவராக தானே எழுதியிருக்காரு. இப்போ என் புத்தகத்தை நான் எழுதுனா நீங்கள் நம்ம வேற எழுதுறாருன்னு நம்ப போகிறீங்க. நான் தானே எழுதியிருக்கேன், நம்ம நம்பலாம் இல்லை. அதே போன்று RSS உடைய நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க. அப்போ வந்து நாணயம் வெளியிட்டாங்க. அந்த நாணயம் வெளியிட்டதுக்கு வந்து இங்க இருக்கிற தமிழ்நாடு உட்பட பல்வேறு திமுக உட்பட காங்கிரஸ், விசிக பல்வேறு கட்சிகள் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஆனா இதே பாஜக தான் வந்து கலைஞருடைய நூற்றாண்டு விழாவுக்கும் நாணயம் வெளியிட்டாங்க. அந்த நாணய வெளியீட்டு விழாவுக்கு வந்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் வந்து கலந்து கொண்டிருந்தாரு. இந்த முரண்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, ஒரு விஷயத்தை முடிச்சுக்கலாம். எப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு கலைஞர் அவர்கள் செய்திருக்கலாம், செய்யாமல் போயிருக்கலாம். இப்போ சிலருக்கு அவர் செய்தது நல்லதாக இருக்கலாம், சிலருக்கு அவர் செய்தது பிடிக்காமல் இருக்கலாம், எதிராக கூட இருக்கலாம், எப்படி வேணா இருக்கட்டும். ஆனால் திமுக அப்படின்றது மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கிறது எங்க? தமிழ்நாட்டில். ஆனால் முதலமைச்சர் இருந்த ஜெயலலிதா அம்மையார்கள் கடைசி வரைக்கும் மைனாரிட்டி திமுக அரசுன்னு தான் கடைசி வரைக்கும் கூப்பிட்டு இருந்தாங்க. யாராலே அதை மறுக்க முடியாது. அவங்க கூப்பிட்டு மைனாரிட்டி திமுக அரசு தான் சட்டசபையிலேயே பேசுவாங்க. ஆரம்பிக்கிறதே பேச்சு அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய கட்சிக்கு கோவால இருக்குதா திமுக? இல்ல. இருந்தா கூட ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. டெல்லியில இருக்குதா? இருந்தா கூட 5-10 பேர் இருப்பாங்க. அவ்வளவுதான். அப்படி இருக்கக்கூடிய கட்சிக்கு ஒரு நாணய விழா இங்க வைக்கிறாங்க, நாணய வெளியீட்டு விழா அப்படின்றது இங்க வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அது பெருமையா தெரியுது. நாம இவ்வளோ பெரிய ஆட்சி அமைச்சிருக்கோம்ப்பா, இவ்வளோ வருஷம் நம்ம இருந்திருக்கோம்ப்பா, எங்கள் அப்பா எப்படிப்பா, நான் எப்படிப்பா, எல்லாம் அவங்களுக்கு தெரியுது. சரி, ஓகே, உங்கள் இஷ்டம், நீங்கள் செஞ்சுட்டு போகிறீங்க, உங்கள் பணத்தில் நீங்கள் செஞ்சுட்டு போகிறீங்க. அதுக்கு சிறப்பு அழைப்பாளராக நீங்கள் ராஜ்நாத் சிங் அவர்கள் அழைக்கிறீங்க, நடந்து போயிடுச்சு. ஆனால் RSS என்ற அமைப்பு உலக நாடுகள், அனைத்து நாடுகள் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்தியாவில் இல்லாத இடமே கிடையாது. மணிப்பூர், மிசோரம், நேபாள், பூட்டான் எல்லா நாடுகள்லையும் இருக்குது. இது போல இந்தியாவில் கோவா, நீ எந்த மாநிலத்தில் எடுத்துக்கோங்களேன், ஒரு மாநிலத்தை எடுத்து இப்போ நூற்றாண்டு விழா நடந்துச்சுல்ல, எவ்வளோ ஊரில் மார்ச் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கல்ல. எந்த ஊரில் மார்ச் நடக்காமல் இருந்துச்சு? எவ்வளோ ஊரில் மார்ச் நடந்துச்சு? நாம் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாவே ஒரு வன்முறையாக மாறிடுது ஒரு இடத்துல. ஆனால் இவ்வளோ இடத்துல பண்ணி ஒரு இடத்துல கூட வன்முறையாக மாறலையே. சில இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆளாத மாநிலங்கள் எல்லாம் RSS வந்து அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த மார்ச் எல்லாம் போகக்கூடாது, நீங்கள் தமிழ்நாட்டிலே அது நடந்தது, போகக்கூடாதுன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்க. அதான் பிஜேபி ஆளாத மாநிலம் சொன்னாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணா கூட கலவரம் ஏற்பட்டுச்சா? இவ்வளோ லட்சம் பேர் இருக்கிறோன்ற திமிரில் ஒரு கலவரத்தை நடத்திருக்கலாமே. நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறோன்ற, நாங்கள் எங்கள் பின்னாடி ஒரு அரசாங்கமே இருக்குதுன்ற, எங்கள் பின்னாடி மோடியே இருக்காரு, மோகன் பகவத் இருக்காரு அப்படின்ற திமிரில் பண்ணியிருக்கலாமே. பண்ணலைல்ல. அதுதான் தன்னடக்கம், அதுதான் சர் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன் நான். இதுதான் RSS. ஓகே, மிக்க நன்றி சார். RSS குறித்து மிக நீண்ட விளக்கங்கள், RSSக்கு எதிர்ப்பு தெரிவித்தவங்களுக்கும் பல்வேறு விளக்கத்தை கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.